பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு கிரேவி வைக்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன அதில் எப்படி எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த நண்டு கழுவுறதை பார்ப்போம். நண்டை எடுத்துட்டு அதில் நான் ரொம்ப ஈஸி தான் அந்த நண்டு கழுவுறது. அதில் 2 கொடுக்கு இருக்கும், 2 சைடும். அந்த 2 கொடுக்கை ஃபஸ்ட்டு அடக்கி எடுத்து போட்டுட்டு அப்புறமா அதில் இந்த சைடு 4 கால், அந்த சைடு 4 கால் இருக்கும். அதில் நகம் இருக்கும். அந்த நகத்தை நம்ம கத்திரிக்கோலால் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அப்புறமா அதுக்கு நடுவில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அதுக்கு பேக் சைடு அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அந்த பகுதியில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்டில் நம்ம அந்த கத்திரிக்கோலை வச்சு அப்படியே நம்ம கிள்ளி அடத்திட்டோன்னா அது அப்படியே அடந்து வந்துடும். மேலே உள்ள தொலியை அப்படியே அடத்திடலாம். அவ்வளோதான். 2 சைடு ஒரு சின்ன ஒரு கொம்பு மாதிரி இருக்குது, அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே பஞ்சு மாதிரி இருக்கும், அதையும் நம்ம அடத்தி எடுத்துகிட்டு நம்ம பைப்பை திறந்துட்டு அது தண்ணியை டைரெக்டாக அந்த இதுக்கு உள்ளாடி விட்டோன்னா உள்ளாடி உள்ள வேஸ்டேஜெலாம் நீட்டாக நீட்டாயிரும். இது ரொம்ப சிம்பிளாக கழுவுற மெத்தடு. இதில் நம்ம எந்த ஒரு வேஸ்டேஜும் உள்ளாடி இருக்காது. நம்ம அந்த பைப்பை திறந்து நம்ம அதை கழுவும் போது எந்த வேஸ்டேஜும் அதில் இருக்காது. இனி அடுத்தால ஒரு குக்கர் வச்சு அதில் நான் கருவாப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு இவ்வளோ போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிவிடணும். அந்த வெங்காயம் பொன் நிறமாக ஆவது வரைக்கும் வதக்கணும். இந்த அரை வேக்காடு இல்லை கண்ணாடி பதம் அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாகவே இது நம்ம பொன் நிறமாக வேக வச்சிடணும். நல்லா பொன் நிறமாக வெந்த பிறகு தான் நம்ம அடுத்தது தக்காளி எல்லாம் போடணும். இப்போ நல்லா பொன் நிறமாக வெந்து வந்துட்டு இன்னி தக்காளி ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, நல்லா வேகணும். ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கு மேலே மல்லி, புதினா இவ்வளோ போட்டு வெந்த கொஞ்சம் கூட நல்லா மசியணும். தக்காளி, பல்லாரி எல்லாம் நல்லா சேர்ந்து வர்றது வரைக்கும் மசிக்கணும். மசிஞ்சு நல்லா வெந்து வந்த பிறகு எல்லா தூளும் ஆட் பண்ணணும். நான் இதில் என்ன தூளெல்லாம் போட்டிருக்கேன்னா மல்லித்தூள், சோம்புத்தூள் மல்லித்தூள் 1 ஸ்பூனு, சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, வத்தல் தூள், சின்ன ஜீரகத்தூள், பெப்பர் தூள். அதுக்கப்புறமா இதில் நான் இப்போ போட்டது என்னென்னா கோகனட் ட்ரை பவுடர். கடையில் கிடைக்கும். அந்த பவுடரை வாங்கி நம்ம போட்டோன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதை விட அந்த பவுடர் போட்டால் அந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்லா திக்காகவும் அந்த கிரேவி கிடைக்கும். அதையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா அதை வதக்கிட்டு அந்த கோகனட் ட்ரை போட்டிருக்கோம் இல்லையா பவுடர், அந்த பவுடரு அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்த பிறகு நம்ம அந்த நண்டை போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு இறக்கிட்டா போகிறோம். நண்டு கிரேவி ரெடி ஆயிரும். ஓகே, பை.